بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளிவாயில் கடந்த 1995ஆம் ஆண்டு கட்டப்பட்டு திறக்கப்பட்டு நம்முடைய ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் நிர்வாகத்தின் மூலம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாகம் செய்து வருவதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். தற்பொழுது அந்த மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளிவாயில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெரிய ஒரு பரபரப்பை போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த முறையாக நடந்து கொண்டிருந்த அந்த நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் ஜலீல் மதனி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது சிறிது கூட ஈவிரக்கம் இல்லாமல் பள்ளிக்குள் ஒரு புதிய ஒரு கல்வெட்டை வைத்து நிர்வாகத்தை அபகரித்ததாக குற்றம் சுமத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் வெளியே பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதனுடைய உண்மை நிலவரத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் வெள்ளி மேடையில் அந்த கல்வெட்டை உடைத்தவர்கள் யார், அத்துமீறி பள்ளிக்குள் நுழைந்தவர்கள் யார் என்பதை இப்பொழுது முதலிலே நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்துக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்ட ஒரு சகோதரர் அந்த அப்துல் ஜலீல் மதனி அவர்கள் கடந்த சில மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த போஸ்டர் ஒட்டிய கும்பல் வந்து பள்ளிவாசல்ல வந்து இது ஜாக்கு பள்ளிவாசல் ஒரு கல்வெட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க. அவர் இல்லைங்கிற நேரத்தில் நம்ம சகோதரர் என்ன பண்றாங்க, பள்ளிவாசல் நிர்வாகத்தில் உள்ள சகோதரர்கள் அதை எடுத்து அப்புறப்படுத்திடுறாங்க. இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கிளிப்பில் ஜலீல் மதனி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது சிறிது கூட ஈவிரக்கம் இல்லாமல் ஜேஏகிச்சிற்கு சொந்தமானது என்ற ஒரு புதிய ஒரு கல்வெட்டை மருத்துவமனையில் ஜலீல் மதனி அவர்கள் இருக்கும் பொழுது புதிய ஒரு கல்வெட்டை ஜேஏகிச் கும்பல் அப்பொழுதுதான் கொண்டு வந்து வைத்ததாகவும் அதை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அப்புறப்படுத்தி அதிலிருந்து பிரச்சனையை ஜேஏகிச்தாரர்கள் தான் உருவாக்கினார்கள் என்று அண்ணன் அவர்கள் சொல்வதை இப்பொழுது நீங்க கேட்டீர்கள். என்ன சுருக்கமா சொல்ல வர்றாருன்னா, ஜலீல் மதனி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது தான் கல்வெட்டை ஜேஏகிச்காரன் கொண்டு வந்து பள்ளிக்குள் கொண்டு வைக்கிறாங்க என்பதை இந்த கிளிப்பில் நீங்க பாத்தீங்க. ஆனா கல்வெட்டு எப்ப வைக்கப்பட்டதா சைஃபுல்லா சொல்றாங்கிறத இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஏற்கனவே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற அப்துல் ஜலீல் அவர்கள் ஏன் என்று கூட யாரிடத்திலும் கேட்காமல், வைக்கலாமா என்று கூட கருத்து கேட்காமல் அவர் இந்த கல்லை இரவோடு இரவாக வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கிளிப்பில் சகோதரர் சைஃபுல்லா ஹாஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜலீல் மதனி அவர்கள் நல்ல நிலையில் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த கல்வெட்டை மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளியிலே ஜேஏகிச்சின் பெயரை பயன்படுத்தி பதித்ததாகவும் அது யாரிடத்திலும் கேட்காமல் பதித்தார் என்று குற்றம் சுமத்தி பேசுகிறார். இப்போ இதிலிருந்து கல்வெட்டை ஜேஏகிச்சை சார்ந்தவர்கள் ஜலீல் மதனி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது கொண்டு வந்து வைக்கவில்லை, ஜலீல் மதனி அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் போதே கல்வெட்டை வைத்தார் என்று சொல்கிறார். இன்னொரு கிளிப்பையும் நீங்கள் பாருங்கள். அவர்கள் இன்றைக்கு இருக்கிற தலைவர் ஷேக் உஸ்மான், துணைத் தலைவர் அதாவது தஸ்லீம் மசூத் என்பவரும், ஜுல்பிலே இருக்கிற அன்பு சகோதரர் பஷீர் அகமது உமரி அவர்களும், நானும் அப்துல் ஜலீல் ஆகிய 5 பேரும் உட்கார்ந்து இந்த கல்வி சம்பந்தமாக பேசும்போது சகோதரர் அப்துல் ஜலீல் அவர்கள் சொன்னார்கள், இந்த கல் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, இந்த கல் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, ஏன் இதை பிரச்சனையாக ஆக்குகிறீர்கள்? இப்பொழுது சகோதரர் சைஃபுல்லா ஹாஜி அவர்கள் பேசிய அந்த உரையில் நீங்கள் கேட்டது, ஜலீல் மதனி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த கல்வெட்டை வைத்து விட்டார் என்று ஆரம்ப கிளிப்பிலே பேசினார்கள். திரும்ப அந்த வைக்கப்பட்ட கல் சரிதானா என்பதை குறித்து ஒரு 5 பேர் கொண்ட குழு மசூரா செய்ததாகவும் அந்த மசூராவை மீறி அவர் அந்த கல்வெட்டை வைத்ததாகவும் ஜலீல் மதனி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே கல்வெட்டை வைத்து விட்டார் என்று சகோதரர் சைஃபுல்லா ஹாஜி அவர்கள் சொன்ன கிளிப்பை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அந்த கல்வெட்டு எப்பொழுது வைக்கப்பட்டது என்கிற ஆண்டையும் தேதியும் அவர் சொல்வதை அடுத்த கிளிப்பில் நீங்கள் பார்க்க. அதாவது 2005 செப்டம்பரில் தான் இந்த கல் வைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கிளிப்பில் 2005 செப்டம்பர் மாதம் தான் அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டது என்று சைஃபுல்லா ஹாஜி கூறுகிறார். எதுவாகினும் இதுவரை தாங்கள் பார்த்த இந்த வீடியோ கிளிப்பின் மூலம் அறிந்து கொள்கிற ஒரு யதார்த்த உண்மை என்னவென்றால், ஜலீல் மதனி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பொழுது ஈவிரக்கம் இல்லாமல் பள்ளியை அபகரிக்க ஜேஏகிச்சில் புதிய கல்வெட்டை கொண்டு வந்து வைத்தார்கள் என்பது அப்பட்டமான பொய் என்பதை அண்ணன் பிஜே அவருடைய உரையிலிருந்தும் சைஃபுல்லா ஹாஜி அவருடைய உரையிலிருந்தும் இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
2005 கல்வெட்டு வைக்கப்பட்டதாம். ஜலீல் மதனி உயிரோடு இருக்கும் பொழுதே கல்வெட்டு வைக்கப்பட்டதாம். கல்வெட்டு வைக்கப்பட்டதற்காக வேண்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டதாம். கல்வெட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றும் ஜலீல் மதனி உயிரோடு இருக்கும் பொழுது அதற்கு பதில் சொன்னாராம். இப்படியெல்லாம் கல்வெட்டு சம்பந்தப்பட்ட விவரங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஆக எதை எடுத்தாலும் இஸ்லாத்தை இனிமையாக கூறுவோம், பொய் சொல்ல மாட்டோம், அது டிஎன்டிஜேவினுடைய அகராதியிலே இல்லை என்று சொல்லுகிற அண்ணன் அவர்கள் பொதுமக்களை திசை திருப்பி தாங்கள் எந்த வகையிலும் குற்றவாளிகள் அல்ல, தாங்கள் நிரபராதிகள் என்பதை பொதுமக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி கல்வெட்டை, புதிய ஒரு கல்வெட்டை ஜே கிச்சனில் கொண்டு வந்துதான் வைத்தார்கள் என்கிற ஒரு பொய்யை, அல்லாஹுவை மறந்து இந்த அளவுக்கு அப்பட்டமாக கூறுகிறார்கள் என்பதை பொதுமக்களாக நீங்கள் நன்கு இந்த காரியத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புக்கு சொந்தமான இந்த பள்ளிவாயலில் இருந்த கல்வெட்டை உடைத்து பள்ளிவாயலை அபகரிக்க முயற்சி செய்தவர்கள் அவர்கள் தானே தவிர நம்முடைய பள்ளியை நாமே அபகரிக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இதுவரை நீங்கள் பார்த்த வீடியோ கிளிப்பில் இருந்து நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எல்லோருமாக இருந்து பணியாற்றிய ஜாக் என்கிற அமைப்பிலேயே அந்த இடத்தை நாம் வாங்கலாம் என்று முடிவு செய்து கடையநல்லூர் ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுக்காக அதனுடைய தற்போதைய செயலாளர் அப்துல் ஜலீல் மதனி அவர்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சொந்தக்காரரிடம் இருந்து நாங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு ஈமான்தாரியாக இருக்க முடியுமா? அன்பு சோழர்களே, கொஞ்சம் வினாடியுங்கள். இவன் பின்னால் நீங்கள் போகிறீர்களே, நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.